இப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கேன். மேலே இருக்கிற போட்டோவுக்கும் கீழே இருக்கிற போட்டோவுக்கும் நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. 2 ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன், அடுத்த ப்ராஜெக்ட் இன்னொரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெல் அறுவடை பண்ணி ஒரு 30 மூட்டை விற்றேன். அது கமிஷன் கடையில் போய் கமிஷன் கடையில் 1100 ரூபாய்க்கு எடுத்தாங்க ஜோதி மட்டை. அது டேரெக்டா என்ன போகுதுன்னா நெல் உற்பத்தி ஆலைக்கு போகுது. அவங்கள்ட்ட கேட்குறப்ப அந்த மூட்டை 2000 ரூபாய்க்கு போகுது. நடுவில் ஒரு மூட்டைக்கு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் இந்த கமிஷன் கடைக்கு போயிருது. அப்போ இந்த கமிஷன் கடையை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நெல் அறுவடை செஞ்சு அந்த நெல் மூட்டையை டைரக்டா அரிசி உற்பத்தி ஆலைக்கு ரைஸ் மில்லுக்கு அனுப்பிச்சோம்னா ஒரு மூட்டைக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் விவசாயிகளுக்கு கிடைக்க போகுது. இந்த ப்ராஜெக்டை பற்றியான டிஸ்கஷனுக்காக தான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன். இதை வெகு விரைவில் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். டைரக்டா எல்லாருடைய கான்டாக்ட்ஸையும் வாங்க போறோம். ரைஸ் மில் ஓனருடைய கான்டாக்டை கிராமங்கள்ல இருந்து நேரடியாக நெல்லு மூட்டை ரைஸ் மில்லுக்கு போக போகுது. அப்போ வந்து இந்த கமிஷன் கடையோட அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல பாருங்க, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, மாற்றங்கள் வரத்தான் செய்யும். மனிதர்கள் தான் மாறிக்கொள்ள